வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி தைப்பூசனால முருகருக்கு பிடிச்ச தினையில் ஒரு பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு தினை எடுத்திருக்கேன். தினை இப்படி தான் இருக்கும் பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் நம்ம எடுத்து வச்ச அரை கப்பு தினையை போட்டு நம்ம நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தினை வறுக்கும் போதே பயங்கர ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இது படபடன்னு பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம். அதுக்குள்ளே இது வேக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த அந்த தினையை மிக்சியில் இப்படி 1-2 ஆட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. தினை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இப்படி கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் பொடி பண்ணி வச்சுருந்த தினையை போட்டுடலாம். பவுடர் பண்ணி நீங்கள் குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான். நார்மலாக எப்போவும் ஒரே மாதிரி பாயசம் பண்ணுறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் பாயசம் பண்ணும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் சிறுதானியத்தை சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்குங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. ஸோ பாருங்கள், இப்போ கொஞ்சம் அது குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு அது குருணை மாதிரி இருக்கனால டக்குன்னு இதாகிடும். இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த பாலை நம்ம அதில் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அந்த பாலோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இது நிறைய தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நான் 1/2 கப்புக்கு 1/2 கப்பு தான் தினை எடுத்தேன், அதுக்கே 3.5 கப்பு தண்ணி ஊற்றினேன். அதுக்கு நீங்கள் 1/2 கப்பு தினைக்கு 1.5 கப்பு துருவின வெல்லம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன். இது சுத்தமான சர்க்கரைனால நான் இந்த கொதிக்கிற இந்த பால்லே அதை அப்படியே ஆட் பண்ணிட போகிறேன். நீங்கள் கல் தூசி அந்த மாதிரி சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை இருத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு தினைக்கு 1.5 கப்பு துருவின சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் சுகர் போட்டும் கூட பண்ணலாம், தேன் ஊற்றி கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெல்லம் கரையட்டும். இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிடும், அதனால தான் நான் அதை பொடிக்காமல் அப்படியே போட்டுட்டேன். பாருங்கள், சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. பாயசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு இதை தாளித்து கொட்டிடலாம். முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிடலாம். இப்போ பாயசம் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா திராட்சை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தில் கொட்டிடலாம். இப்போ சூப்பராக கமகமான தினை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சாமிக்கு வச்சிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான இந்த தினை பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.